என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே, நான் இது முக்கியமாக சொல்றது எங்களுடைய முஸ்லிம் மினிஸ்டர்மாரை நோக்கி. இவங்கெல்லாம் தடமாகாங்களே, நாட்டுக்கு எது சரி செய்ய வேணும், முஸ்லிம் சமூகத்தை வளர்த்தெடுக்க வேணும், முஸ்லிம் சமூகத்தை காப்பாற்ற வேணும், இவங்களை நோக்கி முக்கியமாக சொல்றேன். நீங்கள் உண்மையான ஆளா இருந்தா இதுல உங்களை நம்பின முஸ்லிம்கள் உங்களை எப்ப நம்ப முடியும்? எப்ப நீங்க நம்பின நபியை நீங்க நம்புவீங்க என்றால் தான். இல்லவா எவ்வாறு நீங்க நபியிட நம்பிக்கையில துரோகமா நடந்ததோ அதே துரோகம் சமூகத்துக்கு நடக்கும் என்றதை உத்தரவாதம், வாழ்க்கை ரீதியான வாக்கு. இது நான் உபதேசமாக சொல்றேன், எச்சரிக்கையாக சொல்ல வரவில்லை, எதிர்ப்பாக சொல்ல வரவில்லை. நான் உபதேசமா முஸ்லிம்களை நோக்கி சொல்றேன். எவரெல்லாம் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டிய வராங்களே, முஸ்லிம் சமூகத்தை திருத்த வராங்களே, அவங்களோட எதிர்காலத்தில் எண்ணத்தில் தடமாறாங்களே, முஸ்லிம் கொண்டு செய்ய வேணும், முஸ்லிம் சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தடமாறாங்களே, என்னுடைய இஸ்லாமிய உள்ளங்களே, உங்களை நோக்கி சொல்றேன், காப்பாற்றுவன் நீ அல்ல, காப்பாற்றுவன் ரப்புல் ஆலமீன் என்றதை முதல் உன்னுடைய அக்கீதாவை திருத்தி வாழு. முதல் அடிப்படை. இரண்டாவது, காப்பாற்றும் பாதை ரப்பு தந்துட்டான், ரப்புல் ஆலமீன் காட்டிட்டான். யாரும் புதுசா திட்டம் போட தேவையே கிடையாது. அந்த வழிமுறைகள், அந்த நடவடிக்கைகள், இதுக்கும் பார்க்க அழிவுக்குள்ள சமூகங்களை வளர்த்தெடுத்தது அந்த அடிப்படையான வஹியாக இறக்கப்பட்ட குர்ஆனும் சுன்னஹ். எங்களுக்கு ஏன் முடியாது? அரசியல் மட்டுமா நாட்டை காப்பாற்ற முடியும்? இது போய் சாட்டு. நான் இது நம்ப மாட்டேன். யஹ்யா சில்மி ஒரு காலமும் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டான் அரசியலால ஒரு நாட்டை வளர்ச்சி கிடையும் என்று. யஹ்யா சில்மி வாக்காக சொல்லுது, எப்ப சமூகம் அரசியல்ல கை வைப்பானே தன்னை மதிப்பான், சமூகத்தை மதிப்பான். இந்த வாக்கை எழுத்து வைங்கோ, என்னுடைய வாக்கை எழுத்து மூலமா வைங்கோ, வரலாறு உங்களுக்கு நியமிச்சு காட்டும்.